ஹாய் ஆல் நல்லா யம்மியான டேஸ்டான நல்லா ஹெல்த்தியான ரெட் ரைஸ் வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதோட சாஃப்ட்னஸ் பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸான ஒரு டெக்ஸ்சரில் இருக்க போகுது. இது கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஊறினா தான் நமக்கு அந்த பதம் எல்லாம் கரெக்டாக வரும். இது போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை ஊற வச்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். பிகாஸ் நம்ம இதை மிக்சியில் போட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அண்ட் மீதி இருக்க எல்லா அரிசியுமே நம்ம இதே போல் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா மாவை அரைச்சிட்டு இந்த பவுல்லே நம்ம சேர்த்துக்கலாம். மாவு இது போல் நல்லா பூ போல் இருக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சிடலாம். அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதை ஆவியில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த துணியை இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த இட்லி தட்டு மேலே வச்சுட்டு மூடியை வச்சு மூடிடலாம். அவ்வளோதான், மாவு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கெட்டியாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா இது போல் பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஜாகரி மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2லேருந்து 3/4 கப் அளவுக்கு கூட தண்ணி வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. இந்த வெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆச்சுன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ஒரு மிக்சியில் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை நல்லா இது போல் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி தான் சேர்க்கணுன்னு இல்லை, இதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவில் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜாகரி வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து மாவு எடுத்துகிட்டு இது போல் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது ரவுண்டாக இருக்கட்டும், இல்லைனா இது போல் கொழுக்கட்டை ஷேப்பாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் இதை அச்சு வச்சு நம்ம ரெடி பண்ணோன்னா அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வருமானு தெரியாது. ஸோ கையை வச்சு நம்ம இது முறை ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப்பாக இருக்கட்டும், அது எல்லா டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் மர்ஜ் ஆகி நல்லா சூப்பர். அண்ட் எனக்கு இந்த கொழுக்கட்டையை ஷேப் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வராது. நான் ஒரு ஷேப்பில் பண்ணணும்னு நினைப்பேன், பட் அது ஒரு ஷேப்பில் வரும். ஓகே,
ஸோ இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே போல் எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் ஒரு இட்லி தட்டை வச்சுக்கோங்க. இதே போல் தான் நீங்கள் ஆவி கட்டும் போதும் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரு துணியில் வச்சு மாவை ஆவி கட்டினோமோ அதே போல் இந்த கொழுக்கட்டையும் ஒரு நம்ம 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஆவி கட்டி எடுத்துக்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட இந்த கொழுக்கட்டையை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இனிப்பு போடும்போது மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எம்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பாகு வெல்லத்துக்கூடவே இன்னொரு வெல்லம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதுவும் பாகு வெல்லம் தான் கொடுத்தாங்க. பட் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா சுகர் மாதிரி இருந்தது. அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரிஞ்சது சுகர். ஸோ வெல்லம் வாங்கும்போது மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.